அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார். அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார். விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். சரணாலயம் 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 சரணாலயம். Let me
உங்களது பிரசன்னம் எங்களுக்கு நம் மீட்பரையே பிரசன்னப்படுத்துகிறது. உங்களை என் குடும்பத்தார் சார்பில் வரவேற்று திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்க அன்புடன் அழைக்கின்றோம். அதில் பங்கேற்கும் நாம் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். சமுதாயத்தில் அன்பின் தீபமாக ஒளிர வேண்டும். ஒளியாம் கிறிஸ்துவில் ஒன்றுபட்ட நாம் உலகின் ஒளியாய் விளங்க வேண்டும் என்பதை குறிக்கவும் ஆக்னஸ் ரியானா உள்ளத்தில் என்றுமே அணையாத தீபமாக ஆண்டவரே சுடர் வீச வேண்டும் என்பதை விரும்பியும் இப்போது குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. அருட்தந்தை அவர்களை குத்துவிளக்கு ஏற்ற அழைக்கிறோம். ஞான பெற்றோர் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஆக்னஸ் ரியானா அவர்களின் குடும்பத்தாரை குத்துவிளக்கு ஏற்ற அழைக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து
அழைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட
அக்காலத்தில் இயேசு யூதர்களின் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது தசை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். ஆண்டவரின் நல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ஆடு இருக்கும் இல்லையா? அப்போ ஆடு வைக்க நம்ம என்ன சொல்லுவாங்க? ஆயர்கள். ஆயன் தன் மந்தைக்கு உணவு அளிப்பது போல இயேசுவும் தன்னுடைய சொந்த உடலாலும் இரத்தத்தாலும் தன்னுடைய விசுவாசிகளுக்கு நம்மை ஆண்டவர் இயேசுவை நம்பி அவரை உண்பவர்களுக்கு தன்னையே முழுமையாக தருகின்றார் என்று புனித அகஸ்தினார், புனித அக்குவினார், தாமஸ் அக்குவினார் சொல்வார். அப்படின்னா, ஆயன் மந்தைகளுக்கு உணவளிப்பது போல ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த உடலாலும் இரத்தத்தாலும் தன்னுடைய விசுவாசிகளுக்கு உணவு அளிக்கின்றார், ஆன்ம உணவு அளிக்கின்றார் என்று கூறுவார். தம்மிடம் உள்ள எந்த பொருளையுமே யாருக்குமே கொடுக்காதவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கள அருமிகள், அதாவது கஞ்சத்தனம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவோம். தம்மிடம் உள்ள எந்த பொருளுமே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கள அருமிகள் அல்லது கஞ்சத்தனம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவோம். தன்னிடம் உள்ள பொருட்களை தன்னுடைய பயனுக்கு போக
மற்றவைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களை சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். தனக்கு போக தானமும் தரமும் பண்றவங்கள சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவருடைய தேவை அடைந்து யாருக்காச்சும் தேவை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா தங்களையே முழுமையாக அர்ப்பணிப்பு செய்பவர்களை தியாகிகள் அப்படின்னு சொல்லுவோம். தங்களையே முழுமையாக யாராச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா தியாகிகள் சொல்லுவோம் இல்லையா? அதே போலதான் இந்த தியாகத்தின் முன்னோடியாக தியாகசீலராக விளங்கும் நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் மனித குலத்திற்காக தான் கொடுத்த மாபெரும் கொடைகளில் வாழ்க்கை என்னும் கொடையை நமக்கு கொடுக்கின்றார். அந்த வாழ்க்கையை நற்கருணை மூலமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் மூலம் நமக்கு அந்த வாழ்வை தருகின்றார். அப்ப அந்த வாழ்வு என்றால் என்ன? இப்படித்தான் கிராமத்துல ஒரு ஸ்கூலுக்கு முன்னால, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஒரு கரும் பலகையில விளையாட்டா ஒரு ஆள் என்ன பண்ணாருன்னா வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரா. அவர் எழுதி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார்ல, அப்படிப்பட்ட முதியவர் வந்து அந்த கேள்விக்கு கீழே துன்பமும் துயரமும் நிறைந்த ஒரு போர்க்களம் அப்படின்னு எழுதி வச்சாரு. இன்னும் கொஞ்ச நேரம் சொன்ன ஒரு நடுத்தர வயது உரிய ஒரு மனிதர் வந்துட்டு சாதாரண மனிதர் மீது அனைத்து துன்பங்களையும் செலுத்தி ஆண்டவர் சந்தோஷப்படும் ஒரு விளையாட்டு களம்தான் வாழ்க்கை அப்படின்னு எழுதி வச்சாரு. இன்னும் கொஞ்ச நேரம் சொன்னா வீட்டு தலைவிகளா இருப்பாங்கல்ல, குடும்ப தலைவிகள், அதுல ஒருத்தருக்கு என்ன எழுதினாரு அப்படின்னா சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி வருகின்ற ஒரு மெகா தொடர் அப்படின்னு எழுதி வச்சாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆனோன்னு வேலை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு இளைஞன் எழுதினானா நின்று நிதானமா செயல்படக்கூடிய எந்த நேரத்தையும் தராம அவசரமா செயல்படுகின்ற மின்சார ரயிலை கொண்டதுதான் வாழ்க்கை அப்படின்னு எழுதி வச்சானா. கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையன் போய் தினமும் தன்னுடைய அறிவை அறிந்து கொள்வதற்காக இறைவன் நடத்தும் பரீட்சை, இறைவன் நடத்தும் தேர்வுதான் வாழ்க்கை என்று எழுதி வச்சார். அப்ப வாழ்க்கையை பற்றிய சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது. ஆனால் இந்த வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் நற்கருணை மூலம், நிறைவான வாழ்க்கையை இந்த நற்கருணை மூலம் கொடுக்கின்றார். தன்னை கொண்டு தன் ரத்தத்தை குடிப்பவர் என்றுமே வாழ்வார் என்றும் யோவான் நற்செய்தியில் சொல்லுவார், நான் இந்த வாழ்வை ஏற்படுத்தினேன், அதை நிறைவாக ஏற்படுத்தினேன் என்று. அந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்கின்றோம்? இந்த நற்கருணைக்கு நாம் எந்த அளவிற்கு ஈடுபாடு, எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இந்த நற்கருணையை கொண்டு நிறைவான வாழ்வை வாழ்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் மார்க்ஸ் என்கிறவர் வாழ்க்கையை எதுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னா ஒரு வெங்காயத்துக்கு ஒப்பிடுறாரு. வெங்காயத்தை உரிக்க என்ன வரும்? வெங்காயத்தை உரிக்க கண்ணீர் வரும் இல்லையா? அதுபோல ஆண்டுகள் நிறைய தொடர்ந்து மாறினாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? அதிகமான துன்பங்களும் துயரங்கள் மட்டுமே, வறட்சியான ஒரு வாழ்க்கை மட்டுமே வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா நிறைவான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை என்பதை நாம் துளைத்து விட்டு ஒரு வறண்ட பாலடைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதனால? இந்த நுகர்வு கலாச்சாரத்துல தவறான பிரச்சாரத்தை கேட்டு வாழ்க்கையோட சந்தோஷம் எங்க இருக்கு? பெரிய மாளிகையில வாழ்ந்தாதான் சந்தோஷம், 4 பேர் என்ன வாழ்த்தினாதான் சந்தோஷம், நல்லா அழகான பெரிய நகைகள் போட்டாதான் சந்தோஷம் சொல்லிட்டு பொருட்களை தேடி, பணத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி அந்த நுகர்வு கலாச்சாரத்தை நாம் வாழ கற்றுக்கொண்டோம். மாறாக இறைவன் தருகின்ற இந்த உண்மையான வாழ்க்கையை, நற்கருணை, அருள் அடையாளத்தை நாம் கற்றுக்கொள்வதில்லை. இன்றுமே பார்த்தோம் அப்படின்னா நற்கருணை உள்ள போகின்ற குழந்தைக்கு நற்கருணை மண்டபத்துல அந்த விருதுல கிடைக்காது. எங்க கிடைக்கும்? திருப்பலி என்கிற நற்கருணை கொண்டாட்டத்துல இங்கதான் கிடைக்கும். ஆனா நம்ம வீட்டுக்கு வரவங்க எதுக்கு வருவாங்க? விருந்துக்கு வருவாங்க. எந்த விருந்துக்கு? பரிசோறு விருந்துக்கு. யாரோ இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை விருந்துக்கு வரமாட்டாங்க. போவோம், சாப்பிடுவோம், மொய்யெழுத்துக்கு போயிடுவோம். அதான் நம்முடைய விருந்தா மாறிடுச்சு. இந்த நற்கருணை கொண்டாட்ட விருந்தானது
மாறவில்லை. எனவே இந்த நற்செய்தி வாசகத்தில் நமக்கு அழகாக சொல்கின்றார், என்னை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் என்றுமே வாழ்கின்றார். மனித குலம் வாழ்வதற்காகவே இந்த நற்கருணை என்பதை ஏற்படுத்தி அவர்களுக்கு நிறைவான வாழ்வை கொடுத்தார். எனவே இந்த நிறைவான வாழ்வை தரும் நற்கருணையை உட்கொள்ள போகும் ஆக்னஸ் ரியானா அவருக்கு தொடர்ந்து அதே உண்மையான நம்பிக்கை, இறைவன் மேல் கொண்ட நம்பிக்கை என்றும் வளரவும், அவரை பார்த்து இன்னும் அவரை சுற்றி உள்ள அனைவரும் இறை நம்பிக்கை கொண்டு நற்கருணையை கொண்டு நல் வாழ்க்கை வாழ தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். கூடியிருக்கிற நம் ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய செபஸ்தியாருடைய நேரத்திலே பிறந்து பேச நாம் மன்றாட்டை கலந்து கொள்வோம். இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எம் இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தை நாயர்கள் கூறுகள் உதவிய அனைவரும் உமது விளையாட்சி பணியினை சீரப்பாயாற்றிய அருள்தாரம். ஆண்டவரே, எம் இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் நாட்டை ஆளுபவர்கள் தன்னலமின்றி செயல்படவும், வன்முறை ஒழிந்து அமைதி நிலவ உழைக்கும் நல்மனம் தந்தருளும். ஆண்டவரே, எம் இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதிதாயிரை உணவை பெறுகின்ற பிள்ளைகள் இவரை ஆசீர்வதியும். உமது ஞானம் அருள் பெற்று உன்னாற்றல் பொழிந்து வழிநடத்தும். ஆண்டவரே, எம் இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எம் இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே, உம்முடைய திருவுடலால் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் எங்களை நாங்கள் சொல்லப்பட்ட அல்லது கேட்ட இறைவாக்கின் அடிப்படையில் எம்முடைய உள்ளத்தையும் இப்பொழுது இதோடு பலிபீடத்திலே காணிக்கையாக முன்வருகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு வரப்பொழியும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்வோம். காணிக்கை பாடல் காணிக்கை. அன்புமிக்க சகோதரரை ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அடையாள நலனுக்காகவும் உமது பெயரின் வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற காணிக்கைகள் உமது மீட்பின் பறைபொருளை குறித்து காட்டுகின்றன.
ஒற்றுமை அமைதியாகி முறைகளை தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீன்பளிக்கும் வழிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருக்குடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை நபரோர் தலைமை காக்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 பாவனைகளில் பரவும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த தூய திருப்பலியிலே நம்முடைய அன்பு மகள் ஆக்னஸ் ரியானா அவருடைய உள்ளத்தில் இயேசு ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் ஒரு சில நிலைகளிலே வாழ்வுதல் அப்பமாகவும் மீட்பளிக்கும் கிண்ணமாகவும் பெற இருக்கிறார், கொடுக்கப்பட இருக்கிறது. தந்தை மறைவு சொன்னது போல இந்த புதுரன்பு திருப்பலி எல்லாம் கரிசோர் விருந்தாக மாறக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நமக்காக சிலுவையிலே தன் கையில் இந்த இயேசுடைய உடலும் இரத்தமும் என் நினைவாக செய்கிறது தான் கொடுத்தார். அந்த ஆன்மீக விருந்துக்கு பங்கு தளத்திலும் சரி, நம்முடைய கிராமத்திலும் சரி, மக்கள் ஈடுபாட்டோடு அந்த திருப்பலியில்
ஆர்வத்தையும் ஆசை பெற்று அதன் பிறகு அந்த விருதுகளில் பங்கெடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்பது இங்கே இருக்கிற அனைத்து தந்தையுடைய விருப்பம். அவை கலைக்குழு பக்கத்தில் இருக்கிறார் நம்முடைய கலைஞருடைய பக்கத்தில் சர்வ தம்பியும் இருக்கிறார், மற்ற தந்தையில் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய இந்த மக்கள் விழாக்களை கொண்டாடுவது பெரும் மகிழ்ச்சி. அடுத்தடுத்த நாட்களில் இந்த திருப்பணிகள் முழுமையாக குடும்பத்தோடு எப்படி விருதுக்கு வருகிறோமோ அதே ஒரு குடும்பத்தோடு ஆண்டவன் ஆசிரியர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கரம் குவித்து இந்த தூயமான இந்த நேரத்திலே நம்மையே காணிக்கையாக்கி அப்பரிசுத்த இறைவன் பரிசுத்த ஆவியாற்றலால் புனிதப்படுத்தும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரை நீ மெய்யாகவே தூய்மை அளித்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என தாழ்மையாய் மன்றாடுகிறோம். இவ்வாறு இந்த கோதுமை அப்பம் எம் ஆண்டவர் இயேசு உடலாகவும் திராட்சை ரசம் இரத்தமாகவும் மாறுவதாக. இயேசு பாடுபட உடம் கழிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடரிடம் கொடுத்து அவர் சொல்லலாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்தி கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்குறும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பல பேருக்கும் திரு அவையை நினைவு தருளும். ஆயர் ஆனந்தம் எல்லா திறனினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவேற்ற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை அனைத்து விதமான தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அருளை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திற்கு எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ளதாக. எந்தெந்து வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு அறிவித்து வாழ்வுதரும் உணவு நானே, என் சதையை உண்டு ரத்தத்தை குடித்தாளுடைய வாழ்வு பெற மாட்டீர்கள் என்று சொன்ன இயேசுவின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியுள்ள எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்குரியவர்களே, இப்போது வழங்கப்படுகின்ற நற்கருணையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உன்
தகுதியாகவே அன்ப இயேசுவை சுவைக்கு ஆனந்தமே தகுதியாகவே என்னை தகுதியாகவே அன்ப இயேசுவை சுவைக்கு ஆனந்தமே துறையை தந்து திருரத்னம் மருக தந்த இயேசுவே இறைவாழ்வை என்று மருள அன்பு வழி சேர்ந்து வாருமே ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்தவரே, என் உள்ளத்தில் முதல் முறையாக எழுந்து வந்துள்ள உம்மை இந்நேரத்தில் போற்றி புகழ்ந்து நன்றி கூறி வரவேற்கின்றேன். நீர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கின்றேன். நற்கருணையில் உம்மை சந்தித்துள்ள நான் உம் வழியில் நடந்திட அருள் புரியும். நற்கருணை இறை பிரசன்னத்தில் இருக்கும் உம்மை அயலாரிலும் ஏழை எளியவரிலும் கண்டுணர்ந்து அன்புறவு தியாக உள்ளம் பகிரும் குணம் வழியாய் உறவாட செய்தருளும். நன்மை செய்யும் போதெல்லாம் நற்கருணையில் இருக்கும் உம்மை மாட்சிப்படுத்துகிறேன் என்ற மனநிலையை என்னை உருவாக்கியருளும். என்னோடு தங்கி என்னாலும் எப்போதும் வழிநடத்தும். ஆமீன். அன்பு செல்வமே, கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றாகவும் உற்சாகமாகவும் திகழும் நற்கருணையை உட்கொண்டுள்ள புனிதமான நேரத்தில் உன்னோடு இணைந்து நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி பாடுகிறோம். அவர்கள் வாழ்விலும் மறையறிவிலும் வளர உதவிய அருள் பணியாளர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், ஞான பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நற்கருணை அருளடையாளத்தால் நீ ஊட்டம் பெற்று இருக்கிறாய். இறைவனோடு இரண்டாக கலந்து இருக்கிறாய். இயேசுவின் திருவுடல் திருரத்தம் உனக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் தந்து வலுவூட்ட வேண்டும் என்று இறைவேண்டல் செய்கிறோம். உன் சொல்லாலும் செயலாலும் என்றும் கடவுளின் பிள்ளையாய் இருக்க உன்னை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்காகவும் இறை இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப இந்நாள் வரை கண்ணின் மணிபோல் பாதுகாத்து இந்த நிகழ்வுகள் சிறப்புற நிகழ காரணமான எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் நன்றிகளையும் வணக்கத்தையும் குறித்தாக்குகிறேன். தன்னை உடைத்துக் கொள்ளும் விதைகளே விண்ணை தொடுகின்ற விருட்சங்களாகும் என்ற பொன்மொழிக்கேற்ப அருமையான திருப்பலி நிறைவேற்றி என் பிள்ளைக்காய் ஜெபித்து இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்த அருள் தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் என் குடும்பத்தார் சார்பாக எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை சமர்ப்பித்து எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கலைக்குளம் பங்கு தந்தை திரு செல்வராஜ் SAC அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அனுபவித்து கரமொழி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பகைக்கு அஞ்சான் பங்கு தந்தை அருட்தந்தை ஜூட் ஆண்டனி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அனுபவித்து கரமொழி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவனத்தைச் சேர்ந்த அருட்தந்தை திரு ஜார்ஜ் STC அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கரமொழி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கானூர் அருட்தந்தை திரு ஜான்பால் திரு அந்தோனி ராபின் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கரமொழி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காளையார்கோவில் உதவி பங்கு தந்தை திரு பாஸ்டின் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கரமொழி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எண்ணிக்கையில் அல்ல எண்ணம்தான் பலம் என்ற நற்சொற்களுக்கேற்ப எம் மகிழ்வை இரட்டிப்பாக்க வருகை தந்துள்ள ஞான பெற்றோர், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரர்கள், நண்பர்கள், பெரியவர்கள், இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எம் குடும்பத்தார் சார்பில் நன்றியை தெரிவித்துக்
இறைவனோடு ஒன்றிக்க இறை வழிபாட்டு நிகழ்வுகள் சிறப்புற நிகழ எங்களோடு தோள் கொடுத்த பாடல் குழுவினருக்கும் எம் இதயம் கழிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தார் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஆண்டவர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவருடன் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதால் இது விண்ணக வாழ்வின் முன்னுடையமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேன்பத்தில் என்னென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபஸ்தியான் ஆசி பெற்ற அன்பு மக்களாக வாழ்வதற்கு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. சரணாலயம் சரணாலயம் அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம்.
மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம் மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம் அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம்
அப்பமீது 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 அப்பாவில் இணைக்குது ஆனந்தம் தந்து ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது அப்பமீது அப்பமீது கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன் குறுநகையை எறிந்தே மீட்டா என்னை உன்னோடும் மண்ணோடும் மாடும் பெரும் ஊஞ்சல் மனதோரம் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும் மயில் பார்க்கிறேன் மழையாகி ஆடினேன் இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நீ தூங்கும் போது முன்னெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும் எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும் ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ
தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா 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 என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை பொன்மகளின் புன்னகை போல் யுகப் பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா பிள்ளை நிலா பள்ளி செல்ல அவள் பையோடு என் இதயம் துடிக்க கண்டேன் தேவமகள் தொங்குயிலே சில தெய்வங்கள் தொங்குகின்ற அழகை கண்டேன் சிற்றாடை கட்டி அவள் சிரித்த போது என்னை பெற்றவள் சாயல் என்று பேசிக்கொண்டேன் மேல்நாட்டு ஆடை கட்டி நடந்த போது இவள் மீசை இல்லாத மகன் என்று சொன்னேன் பெண் பிள்ளை தனியறை புகுந்ததிலே ஒரு பிரிவுக்கு ஒத்திகையை பார்த்து கொண்டேன் வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா 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 என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா
கண்ணா ஐயா இருக்காரே ஐயா. பாசம் இல்லாம பலர் பைத்தியமானதுண்டு, பாசத்தினாலே இவர் பைத்தியமாவதுண்டு. காத்தடிச்சா மகளுக்கு காவலுக்கு நிப்பாரு, காச்சடிச்சா சூரியனை கைது செய்ய பாப்பாரு. மகமட்டும் மகமட்டும் உசிரா, மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் இவருக்கு கொசுரு. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஐயா, ஒரே ஒரு ஐயாவுக்கு ஒரே ஒரு அம்மா. அக்கா இருக்காங்களே எங்க அக்கா. பூச்சிய பார்த்தாலே சிலர் புத்தி மாறி போவாங்க, பூகம்பமே வந்தாலும் அக்கா பூத்தொடுத்து நிற்பாங்க. கொண்டதவும் ஒரு குழந்தை, கொடுத்தவனும் ஒரு குழந்தை, தொலையட்டும் கழுதைகனா தொல்லையெல்லாம் பொறுப்பாங்க. எங்க அக்கா எங்களுக்கு பரிசோ, எங்க அக்கா மனசோட இமயமல சிறுசு. அம்மா இருக்காளே இந்த அம்மா. பிறந்து வரும் போதே சிலர் வரம் வாங்கி வருவாங்க, பிறந்து வரும் போதே சிலர் வரம் தரவே வருவாங்க. வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா, சித்தரும்ப நசுக்காத சிங்கந்தான் எங்கம்மா. மறுபிறவி உண்டுன்னா எனக்கு என்ன வேணும், இந்த மகளுக்கோ தாய்க்கோ நான் மகனாக வேணும். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஐயா, ஒரே ஒரு ஐயாவுக்கு ஒரே ஒரு அம்மா. ஒரே ஒரு அம்மா பெத்தா ஒரே ஒரு பொண்ணு, அவ பொண்ணு இல்ல பொண்ணு இல்ல கடவுளோட கண்ணா. சந்தோஷச்சாரதினம் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. சந்தோஷச்சாரதினம் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இதுபோல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினா இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து
பார்ப்பதுண்டு. அள்ளி அள்ளி அம்பை தந்து மெல்ல மெல்ல உள்ளம் திருடும் கொள்ளை கூட்டம் நாங்கள் தானல்லோ. சந்தோஷ சாரதியும் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவா வா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடிதான் சேர்த்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். கோடை வெயில் நேர இளநீரை போல இதமாகத்தானே நாங்கள் பேசுவோமே. சுமைகளை சுகமாயேற்போம், சுகங்களை சமமாய் பிரிப்போம். விட்டு தந்து வாழ நம்மை போல யாரு யாரு வண்டி கட்டி கொண்டு எட்டு திக்கும் தேடு தேடு. தூங்கும்போது கூட புன்னகைகள் மீண்டும் மீண்டும் தங்கை தொட்டு தந்தாள். தண்ணீர் கூட தீர்த்தமாகும். இன்னும் சொல்ல வார்த்தை இல்லையாக மொத்தம் இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ள வாழ்க்கை தானல்லோ. சந்தோஷ சாரதியும் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வாழ்வில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவா வா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடிதான் சேர்த்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். சந்தோஷ சாரதியும் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு. தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே. அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே. அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல.
துகள் தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கனா காணச் சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனத்தாரண தரணம் தம் தனத்தாரண தரணம் தம் தனத்தாரண தரணம் தம் தனத்தாரண தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே.